அனைவருக்கும் வணக்கம். உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. வெங்கடேசனுடைய பயிற்சி இங்கே தொடங்கலான்னு முடிவு பண்ணி முயற்சி பண்ணுறேன். இந்த இடம் வாங்கி ஒரு 10 ஏக்கரை 10 ஆண்டு ஆச்சு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு பார்வையிடறக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு பார்வையிடறக்காக வந்திருக்கார். வழக்கம் போல் எப்பவும் வழக்கம் போல் போடுவோம் இல்லையா? இதுதான் இங்கே வந்து தலைமலை வனத்துறைன்னு சொல்லுவாங்க. நான் இந்த இடம் வாங்கி 9 வருஷம் ஆச்சு. இதை வந்து சுத்தமாக நாங்கள் இந்த மான் வரனால கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். நீ மான் வராமல் இருக்கிறதுக்கு கம்பி வேலி போட்டு வரப்பெல்லாம் 2 பக்கம் அடைக்கணும். அடைச்சி கப்புன்னு நிறுத்திட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. யாரும் உள்ளே வராமல் பண்ணிக்கலாம். அந்த யோசனை தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ தற்காலிகமாக ஒருத்தர் பராமரிக்க பண்ணிகிட்ருக்காரு அவர். அது இங்கே அற்புதமான ஒரு இடம். இதை வாங்கி இப்போ தான் இதை நான் இன்றைக்கி பார்வையிடறதுக்கு வந்திருக்கிறேன். எல்லா வசதியும் இருக்குதுங்க, பண்ணிக்கலாம். இப்போ தான் லேசாக 2 ஒரு மழை பெஞ்சிருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு 4-5 பேர் தங்கிக்கலாம். சரியா? நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்க உண்டு வந்தால் படிப்படியாக அன்னப்பாதையும் இரத்தப்பாதையும் சுத்தமாகி பிறவி நோயை வென்று பசிதாகத்தை வென்று மரணமெல்லாம் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று தன்னுடைய இரத்தத்தையும் உழைப்பையும் சிந்தி வெங்கடேசன் என்பவர் கண்டுபிடித்தார். அதை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்பதற்காக இந்த இடம் வாங்கியிருக்கேன். திருவாளர் வெங்கடேசன் சொல்லி தான் இந்த இடம் வாங்கினேன். ஆகின இதை பார்த்துங்க, எவ்வளோ ஒரு கொடிய நோய்களையும் நாம் 6 மாதத்தில் குணமாக்கி விடலாம். சரிங்களா? பாருங்கள். எல்லா வசதியும் இருக்குதுங்க. தென்னீர் இருக்குது, கிணறு இருக்குது, மின்சார வசதி இருக்குது, அப்புறம் இங்கே குடிநீர் வசதி இருக்குது, தண்ணி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே 100 அடியில் தண்ணி இருக்குது. 100 அடியில் தண்ணி இருக்குங்க. அற்புதமான இடங்க. தண்ணி இல்லாமையே இங்கே பாருங்கள், தண்ணி இல்லாமல் எல்லாமே முளைக்குது. ஏன்னா இங்கே வந்து தமிழர் வேளாண்மை அடிப்படையில் இங்கே வரப்பு தமிழர் வேளாண்மை அடிப்படையில் இங்கே வரப்பு உயர்த்திருக்கிறேன். எல்லாம் பார்த்திங்க 4 அடி வரப்பு 5 அடி வரப்பு போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணணும். இங்கே மான் தொந்து இருக்கிறனால ஒரு நாளைக்கு 100 மான் வரும். அதனால் இப்போ வேலி போடலான்னு இருக்கிறேன். தமிழர் வேளாண்மைக்கு வந்து பாதுகாப்பு இருக்கிற இடத்துல வந்து காட்டு பகுதியில் யானை இடத்துல வந்து வேலி வடம் ஒன்றும் பண்ண முடியாது. வேலி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த மான் வராமல் இருந்தால் போதும். யானை பற்றி பிரச்சனை இல்லை, மான் வராமல் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ண முடியும். ஆக தற்காலிகமாக இந்த கம்பி வேலி இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உயிர் வேலி வச்சு விட்றலாம். இருந்து ஒரு வருஷத்துக்கு இருந்து தண்ணி கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது போயிடும். அப்புறம் மானும் உள்ளே வராது, அந்த உயிர் வேலி முளைச்சிக்கும். ஆக இன்றைக்கி எல்லா வகையான சொரமுள்ளு கல்லி, சப்பாத்தி கல்லி, 2 அடிக்கு ஒருக்கா என்ன போட்டிருக்கிறேன், 2 அடிக்கு ஒருக்கா என்ன போட்டிருக்கிறேன், பனைமரம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 2 அடிக்கு ஒரு பணம் போட்டது ஒழுங்காக நான் தண்ணி கட்டிகிட்டே இருந்தேன். இந்நேரம் வந்து இந்த மரமெல்லாம் வச்சு 3 வருஷம் ஆச்சு. இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 அடி போயிருக்கணும். நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் இந்த மான் வந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த மானை தடை செய்யறதுக்காக தற்காலிகமாக வந்து செயற்கை வேலி போட வேண்டியிருக்குது. எனக்கு வந்து செயற்கை வேலை உயிரோட நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த மான்லேருந்து தப்பிக்கணும்னா உள்ளே இருக்க உயிரை நான் வந்து இது வந்து பயிர் பண்ண போகிறதில்ல, சுத்த காற்று அறுவடை பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன். பார்த்திங்க எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள். என்ற பூமி எவ்வளோ தாழ்வாக இருக்குது, எவ்வளோ உயரத்தில் இருக்கிற பாருங்கள். இதுதான் தமிழர் வேளாண்மை. இந்த மாதிரி வரப்பு உயர்த்தினா தான் இங்கே எதுவுமே சாகாது. இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 33 அடிக்கு வச்சிருக்கு. மொத்தம் 900 அடி இருக்குங்க. 33, 93, 27 கிட்டத்தட்ட 24 தென்னைமரம் வச்சேன். ஒரு 10 தென்னைமரம் உயிரோடு இருக்குது. அந்த வரப்பு கீழே ஆழமாக போனதும் வரப்பு உயரமாக இருக்கலாம் இதாகி போச்சு. எல்லாம் முளைச்சிட்டு வருது. அதனால் இந்த மாதிரி பண்ணாதான் இருக்க முடியும். சகல வசதி இங்கே இருக்குது. ஒரு கம்பி வேலி தவிர கம்பி வேலி போட்டுட்டு நான் நிலையை வந்து தங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். 5G நெட்வொர்க் வரும்போது நான் இங்கே வந்துடுவேன். இப்போ 4G வந்துருச்சு. ப்ரைவேட்டில் ஏர்டெல் ஜியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இங்கே தங்கலான்னு இருக்கிறேன். சரிங்களா? அப்போ நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இதுதான் அடிப்படை. நான் மீண்டும் நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட.